ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பச்சை பயிறு டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பச்சை பயிறு டால் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பச்சை பயிறு ஒரு கப்பு நான் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி சாதம் வேக வைக்கும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது தண்ணி அளவெல்லாம் இல்லைங்க, நீங்கள் மூழ்கிற அளவுக்கு வேக வச்சுட்டா போதுங்க. டால் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு குழஞ்சி தான் இருக்கும். அதனால் நீங்கள் மலர்ந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் வேக வச்சாலே போதுங்க. அதுக்கப்புறம் அந்த தாலுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி கொடுக்க போகிறோம். 1 இன்ச்சு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிப்பில் சேர்க்க போகிறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பவுட்ரு மசாலா, இதை சேர்த்தா தான் நம்மளோட பச்சை பயிறு டால் செமையாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ஒரு காரசாரமாக இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் இந்த தக்காளியோட புளிப்பு இதில் இந்த டாலுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கூட கொஞ்சம் சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கீ, 1/2 டீஸ்பூன் ரெகுலர் குக்கிங் ஆயில் நான் ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு கீ வேணான்னா நீங்கள் முழுக்க ஆயிலே செஞ்சுக்கலாம். இல்லை ஆயில் வேணான்னு நினச்சிங்கன்னா முழுக்க இந்த தாளிப்பை நீங்கள் கீலேயே செஞ்சுக்கலாங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 நிமிஷம் வெடித்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் வேகட்டுங்க. இதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. இது சீக்கிரம் வதங்குறக்காக. இது 1 நிமிஷம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். நம்மளோட இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நெய் ஊற்றி நம்ம வதக்கிறதுனால அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டுங்க. அங்கே அந்த பூண்டு, தக்காளி, அதாவது இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் வேகிறக்குள்ளே இந்த பச்சை பயிரை நம்ம ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி சூப்பராக வெந்திருக்கு, ஸ்மாஷ் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறக்காக இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயம், தக்காளி இது ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அந்த பவுட்ரு மசாலா சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுட்ரு மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பச்சை பயிரை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. நம்ம பவுட்ரு மசாலா ரெடி பண்ணும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைனாலும் சேர்த்திக்கோங்க. தக்காளியோட புளிப்பு பத்தலைன்னா புளி லைட்டாக கரைச்சி டக்குன்னு ஊற்றிடலாங்க. இந்த டயத்தில் இது ஓரளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். நம்மளோட பச்சை பயிறு டால் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட பச்சை பயிறு டால் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட்டு மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு டிஃபனாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. எதை செஞ்சாலும் அதில் நமக்கு சத்தும் இருக்கான்னு பார்த்துக்கணும். டேஸ்ட்டு மட்டும் இருக்கான்னு பார்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், நம்ம அந்த பச்சை பயிறு டாலை வச்சு டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடான சாதத்தில் இந்த டாலை நம்ம போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய்க்கு பதில் நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட ரெடியாக இருக்கிற டிஃபனை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. நம்ம ஹெல்த்தான ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். சும்மா ஒன்றைவே பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறத விட இதில் சத்து இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. இதில் பச்சை பயிறு, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அப்புறம் அந்த பவுட்ரு மசாலா கூட நமக்கு டைஜஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுங்க. அதனால் நல்ல ஒரு ரெசிப்பியை சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, போனஸாக நம்மளுக்கு சத்தும் கிடைக்கிது இல்லைங்களா. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது
எல்லோரும் அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்கள விட வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி சொல்கிறேங்க. நம்ம இதை ஒன்றா பண்ணிட்டாலே டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அப்புறம் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம காலையில் மத்தியானம் 2 நேரம் சாப்பிட்டு போர் அடித்தது அப்படின்னு தோணுச்சுன்னா நைட்டு வேணால் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வேறு புதுசாக ஏதாவது ரெடி பண்ணிக்கலாங்க. காலையில் அவசர அவசரமாக செய்கிறதுனால டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.